ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு ரத்தம் பொரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் சமைக்கிற இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மாமி சமைக்க போகிறாங்க. நான் சொல்லியிருந்தேன்னே, எப்போதும் அடுப்பை சும்மா வைக்கக்கூடாது, அதில் சும்மா பேருக்குன்னு ஒரு பானை போட்டு தண்ணி வச்சிடணும். அதுதான் ஒரு பழைய பானையை போட்டு வச்சுருக்கோம். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் ஆட்டு ரத்தம். இது கொஞ்சம் ஈரல். இயற்கையான இடத்துல சமைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் மாமி ஈரல் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆட்டு ரத்தமும் ரொம்ப நல்லது. எப்படின்னா, யாருக்காச்சும் அனிமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குன்னா ஆட்டு ரத்தம், ஈரல், செவரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது, இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது, B12 அது மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆட்டு ஈரலையும் ரத்தத்தையும் நல்லா கழுவிட்டு, அதில் இருக்கிற அந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டாக்கா அது ரெடி ஆகிடும். இது ஆட்டுக்கறிலாம் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். இப்போ நிறையா கடையிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி சேர்த்துடுறாங்க, இல்லை பழைய ஆடை கொடுத்துட்றாங்க மாதிரி. அது பார்த்து தான் கரெக்டாக வாங்கணும். இங்கே எப்போதுமே எங்கள் வீட்டில் போய் கூட இருந்து பார்த்து கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க எப்போதும். இப்போ இது க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக வெட்டியாச்சு. இது கழுவி நம்ம சைடில் வச்சிடலாம். இது ஆட்டு ரத்தம். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து நல்லா சுட வச்சிடணும். அதில் இந்த ஈரல் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடணும். ஈரல் கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு, அதனால் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டுடணும். ஈரல் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ அங்கே வேக ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் அந்த ரத்தம் இருக்குல்ல, ஆட்டு ரத்தம், அதை எடுத்து இதில் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், அதோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு, ரெட்லேருந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. தேவையான பொருட்கள் கம்மியாக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருஞ்சீரகம், எண்ணெய்.
எதுக்கு பிரியா? இஞ்சி பூண்டு இப்போ வந்து அதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா அதை வேக வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சோன்னே அதில் மசாலாலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மஞ்சத்தூள், உப்பு, பெருஞ்சீரகம் பவுடர், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு ரெண்டும் சேர்த்த பவுடர் அது. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ரத்த பொரியல் வந்து நம்ம சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாதம் கூட கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்கூடயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து இட்லி கூட ரொம்ப எம்மையாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ஓகே, நல்லா வெந்துருச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதோட பீசஸ் கூட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. இதை விட நல்லா சின்ன சின்னதாக பண்ணி கூட நம்ம வந்து ரொம்ப திக் கிரேவியாக மாதிரி அது பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஆட்டு ரத்தம், ஆட்டு செவரிட்டி அதெல்லாமே ரொம்ப நியூட்ரிஷியஸு. அனீமியா, உடம்புல வந்து ரொம்ப வீக்னஸ் இருக்குது, விட்டமின் டெஃபிஷியன்சி, B12 அந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருந்தால் கூட நம்ம இது ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காய் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் விரும்ப மாட்டாங்க, அவங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் தேங்காய். மிளகா நல்லா சேஃபாக இருக்குது. தோசைக்கல்ல எடுத்துருந்தோம்மா, அப்படியே ஊற்றி ஊற்றி கொடுத்துருங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தோசை கல்ல தோசை ஊற்றியாச்சு. சொருவட்டி நிறைய வந்துடும். தோசையும் ஆட்டு ரத்தமும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு.